நண்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு அதாவது ஆப்டிடியூட்ல தனி வெட்டியில டைப் 1 வந்தாச்சு. இந்த டைப் 1 வந்து பார்த்தீங்கன்னா மடங்க பேஸ் பண்ணுதுங்க. அநியாயத்துக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அது பாருங்களேன், 2018 குரூப் 4, 2017 2018 குரூப் 2 நீங்க கேட்டிருக்காங்க, கூடவே 2000 கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இந்த ஒரு கேள்வியே 2 குரூப் 2 எக்ஸாம், ஒரு குரூப் 4 எக்ஸாம். அதுக்கப்புறம் 2019 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சூப்பரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதோட மாடல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து, அது 2006 ரயில்வேல கேட்டிருக்காங்க, இருந்தாலும் நான் ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டினும் ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து எடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து இங்க பாருங்க 2016 குரூப் 4 7th ஓல்டு புக்ல இருக்கு, மடங்க பேஸ் பண்ணி. ஸோ அப்போ இது வரைக்குமே 3 குரூப் 4 2 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. கரெக்டா? சூப்பர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா இங்க பாருங்க, இது 7th நியூ புக்கு. ஓல்டு புக்கு போன சம் பார்த்தோமா, இது நியூ புக்கு. கூடவே 2023 ஒரு 3 எக்ஸாம்லையும் கேட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 2014 குரூப் 1லையும் 2024 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. இங்கே 2017 குரூப் 1ல ஆடா என்னங்க 2 குரூப் 2 3 குரூப் 4 2 குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்போ தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2014 டிஎன்பிசி இங்கே பாருங்க, அடக்கடவுளே 2024 குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. அப்போ 3 குரூப் 2 3 குரூப் 4 2 குரூப் 1 ஆர்எஸ் அகர்வால் புக்கு, புது புக்கு, பழைய புக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டைப் 1 மட்டும் டைப் 1லையே 2 பகுதியாக பிரிச்சிருக்கேன். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ டைப் 1.1 எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாருங்க. இப்போ இம்புட்டு நேரம் பேசணும்ல, இந்த ஆன்சர் பாருங்க ஒரே செகண்ட்ல போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பார்க்கலாமா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சரி பார்ப்போம் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு. முதல் கொஸ்டின் படிச்சிடுறேன். மடங்குல டைப் 1.1. சரியா? ஓகே. ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விதத்தில் 3 மடங்கு ஆவதற்கு பிடிக்கும் காலம் அப்படின்னு 2018 குரூப் 4, 2017 18 குரூப் 2, 2023 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னா, உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்காங்க. அந்த அமௌண்ட் வந்து ஒரு பேங்க்ல போடுறீங்க, அவங்க தனி வட்டி தான் கொடுக்குறாங்க, அதுக்கு 8% வட்டி கொடுக்குறாங்க. அப்படின்னா இப்போ நீங்கள் போட்டிங்களா ஒரு அமௌண்ட்டு, அது 3 மடங்கு ஆகணும். எத்தனை வருஷத்தில் 3 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது, அதை எத்துமே ஒரு பேங்க்கில் போடுறீங்க தனி வட்டியில், அங்கே 8% தராங்க வருஷத்துக்கு. அப்போ 1000 ரூபாய் வந்து 3 மடங்கு ஆகணும். அப்போது 3000 ரூபாவா மாறணும். அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இதான் கேள்வி. ஸ்ட்ரக்சர் புரியுதுங்களா? இப்போ 1000 ரூபான்றதுல சும்மா சரியா உங்களுக்கு புரியுதுக்காக சொன்னேன். பட் தனி வட்டியில் மடங்கை பேஸ் பண்ணி கேட்டுட்டாவே என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு மடங்கை நான் ஒரு ஃபார்மேட்டாக எழுதணும் இல்லையா? அதனால் மடங்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேங்க. சரிங்களா? மடங்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எப்போவுமே கொடுக்குற மடங்கில் 1 கழிச்சுக்கணும், 1 கழிச்சதுக்கப்புறம் 100ஆல் பெருகணும். ஓகேவா? கொடுக்குற கொஷனில் கொடுக்குற மடங்கில் 1 கழிச்சு 100ஆல் பெருகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் 1 அதாவது பர்சன்டேஜை கொடுத்துட்டு ஆண்டு கேட்பாங்க, இல்லை ஆண்டை கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்பாங்க. அப்போ கொஷனில் ஆண்டோ அல்லது பர்சன்டேஜோ எந்த மதிப்பு ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். என்ன சொல்கிறேன்? ஆண்டோ அல்லது பர்சன்டேஜோ ஏதாவது ஒன்று தான் கொஷனில் இருக்கும், அதை வகுத்துருங்க. சுருகுன ஆன்சர் அவ்வளோதான். என்ன சொல்கிறேன்? அது மடங்கில் 1 கழிச்சு 100ஆல் பெருகணும். கொஷனில் ஆண்டோ அல்லது பர்சன்டேஜோ ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கீழே போடணும். சுருகுனா ஆன்சர். அம்புடுதாங்க, முடிஞ்சிருச்சு. போடலாமா? இப்போ என்ன கொஷினு? மடங்கு வந்து பார்த்தா 3 மடங்கு. அப்போ பாருங்கள் எக்ஸோட வேல்யூ, அதாவது மடங்கில் 1 கழிச்சுக்கணும், கழிச்சதுக்கப்புறம் 100 பெருகணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே பாருங்கள், பர்சன்டேஜ் 8% கொடுத்துருக்காங்களா? எது, அதாவது பர்சன்டேஜோ இல்லை ஆண்டோ ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க மதிப்பை.
பர்சன்டேஜ் கொடுத்துருங்க 8ன்னு அதை போட்டுருங்க, சுருகுனா ஆன்சர். அவ்வளோதாங்க. பாருங்க டக்குன்னு முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ 3ல் 1 போனால் 2, 2 100 பேருக்குன்னா 200 அப்படின்னு வரும். கரெக்டாக? கீழே 8 இருக்கு, அதை போட்டுருங்க, சுருகுனா ஆன்சருங்க. 8ல் பாதி 4, 200ல் பாதி 100, 2ல் பாதி 4ல் பாதி 2, 100ல் பாதி 50, 2ல் பாதி 1, 50ல் பாதி 25. அப்போ 25 ஆண்டுகள். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடடா, சூப்பர். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? புரியுதுங்களா? முக்கியமாக இதில் அசல் கொடுக்கல, கொடுத்தாலும் கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிங்களா? அசல் கொடுக்கல, மேபி கொடுத்தா கூட அதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சரியா? புரியுதுங்களா? ரைட். அடுத்த கணக்கு. அடுத்தது 2019 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி விகிதம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இரட்டிப்புனா 2 மடங்குங்க. சரியா? படிச்சாவே புரியும்னு நினைக்கிறேன். இரட்டிப்பாகணும், 2 மடங்கு ஆகணும். சரியா? மேபி புரியல, ஒரு குறிப்பு மாதிரி இரட்டிப்பு 2 மடங்கு அப்படின்னு அர்த்தம். இது மடங்கு தான் குறிக்கும். சரிங்களா? உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை ஒரு பேங்க்ல போடுறீங்க, அங்கே தனி வட்டி கொடுக்குறாங்க, 10 வருஷத்துக்கு போடுறீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு 2 மடங்கு ஆகணுமா அப்படின்னா அந்த பேங்க்ல எவ்வளோ பர்சன்டேஜ் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. போன கேள்வியில் பர்சன்டேஜை கொடுத்துட்டு ஆண்டு கேட்டாங்க, இந்த கேள்வியில் ஆண்டை கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஓகே, நமக்கு என்ன தேவை? இது மடங்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அப்போ மடங்கில் 1 கழித்து 100ஆல் பெருக்கணும். கொஷினில் என்ன கொடுத்துருவாங்க அதை கீழே வகுத்துக்கணும். ஒன்று ஆண்டோ அல்லது பர்சன்டேஜோ. ஆண்டு கொடுத்துருக்காங்க, அதை வகுத்துங்க. அவ்வளோதான். சரியா? அதாவது பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஆண்டு கேட்பாங்க, இல்லை ஆண்டு கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்பாங்க. ஓகேவா? ரைட். எல்லாம் ஒன்று தானா? கரெக்டாக தான் சொல்கிறேன்னா? சரி, ஓகே. மடங்குன்னா 2 மடங்கு. இங்கே பாருங்கள், 2ல் 1 கழிச்சுக்கணும். 2ல் 1 கழித்து 100ஆல் பெருக்கி அதுக்கப்புறம் 10 ஆண்டுன்னு சொல்கிறாங்க, அதை கீழே 10 போட்டுக்கிட்டேன். இப்போ சுருக்குங்க. 2ல் 1 போனால் 1, 1 100 பேருக்குன்னா 100 தான் வரும். கரெக்டாக? கீழே 10 இருக்குது. அடித்தா 0 கேன்சல், மீதி 10 அப்படின்னு இருக்குது. 10%. ஆடாடாடா, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பாருங்களேன், மின்னல் வேகத்தில் போடலாம், ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி. அடுத்தது இது RS அகர்வால் புக்கில் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டியில் முதலீடு செய்யப்பட்டது. அந்த தொகை 10 வருடத்தில் 3 மடங்கானால் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டேன். ஸோ 3 மடங்குன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணோம்? மடங்கில் 1 கழித்து 100ஆல் பெருக்கி ஆண்டோ பர்சன்டேஜோ ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கீழே போடணும். இந்த கொஷனில் 10 வருடம்னு சொல்லிட்டாங்க, ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 3 மடங்கா பாருங்கள், 3ல் மனசுலேயே போகணும். இந்த ஃபார்முலா எதாதீங்க. 3ல் 1 கழித்து 100ஆல் பெருக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ், இது ஆண்டு 10 ஆண்டுன்றாங்க, 10 போட்டுக்கணும். இந்த ஸ்டெப்பு கூட போடக்கூடாதுங்க, இது கூட போடக்கூடாது. மனசுலேயே மடங்க, இங்கே கொஷின் பேப்பர்லையே இது இருக்கா, 3ல் 1 கழிச்சா 2, 2 100 பேருக்குன்னா 200, 200 கீழே 10 வைங்க, 0 கேன்சல் 20. அடடா, வாயிலே போட்டுடலாங்க, ஸ்டெப்பே தேவையில்லை. பேனா பென்சில்லாம் வேலை கிடையாது. சரிங்களா? சூப்பர் சூப்பர். இது பாருங்க, 3ல் 1 போச்சுன்னா 2 வருமா, 2 வருமா, 2 100 பேருக்குன்னா 200 வருமா, கீழே 10ன்னு போடுவோமா, இந்த 0 கேன்சல் ஆகிடுமா, 20%. ஆப்ஷன் பி தான் சரி. சக்குன்னு போடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின். 10% ஆண்டு வட்டியானது ஒரு குறிப்பிட்ட தொகை எத்தனை வருடத்தில் 3 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க, பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் முக்கியமாக எனக்கு என்னென்னா, இது தனி வட்டியா கூட்டு வட்டியா எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. தனி வட்டினும் கொடுக்கலாம், வெறும் வட்டினும் கொடுக்கலாம். ஓகேவா? வட்டின்னு சொன்னாலும் தனி வட்டின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஆனால் கூட்டு வட்டின்னா கூட்டு வட்டினே கொடுத்துருப்பாங்க, அதை வட்டின்னு சொல்ல மாட்டாங்க, கூட்டு வட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? தனி வட்டி அப்படின்னு சொன்னாலும் வெறும் வட்டின்னு சொன்னாலும் அதுக்கு பேர் தனி வட்டி தான். கூட்டு வட்டினா கம்பல்சரி கூட்டு வட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே பாருங்க, 3 மடங்கா, அப்போது மடங்கில் 1 கழித்து 100ஆல் பெருக்கி
அடுத்தது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா அதை வகுத்துடணும். இவ்வளோ தான் தேரி. அப்படி பார்த்தா எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க? 3 மடங்கு. 3ல் இங்கே 3ல் 1 கழித்து 100ஆல் பெருக்கி 10 தான் என்ன கொடுத்துருக்காங்க? 10. என்னங்க எல்லாமே 10 ஆகுது. RS புக்கில் ஈஸியாக தாங்க போகுது. சரி 3ல் 1 போனால் 2 2 கூட 100 பேருக்குனா 200ன்னு வரும். கீழே 10 இருக்கும். 0க்கு 0 கேன்சல் 20. ஆனால் இதே தாங்க போன கொஸ்டினா 20 ஆண்டு. ஆப்ஷன் பி தான் சரியானது. ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு இல்லை? ரைட். அப்போ இது கஷ்டமாக இருக்கும். 5வது கேள்வி 7th ஓல்டு புக்கு 7th ஓல்டு புக்கு 2016 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 9/4 மடங்கு ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி 2 மடங்கு 3 மடங்குலாம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த கணக்கில் பின்னத்தில் 9/4 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம், நம்ம தெளிவாக போடுவோம். பொதுவாக என்ன மடங்கில் 1 கழித்து 100ஆல் பெருக்கி என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்டு கொடுத்துருக்காங்களா? ஆண்டை வகுத்தணும். இதானங்க பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் வகுத்தணும். இதான் ஃபார்மேட். இப்போ இதில் என்னென்னா இதில் பின்னத்தில் இருக்குது. என்ன பின்ன 9/4. இங்கே பாருங்களேன், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை மட்டும் போடுறேன். அதாவது மடங்கில் 1 கழிச்சுக்கணும். மடங்கு எவ்வளோ? 9/4. அப்போ இங்கே பாருங்கள் 9/4ல் 1 கழிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ 100ஆல் பெருக்கணும். நம்ம அப்புறம் பெருக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றா இதை சால்வ் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். சரியா? ஏன்னா இப்போ இது அப்படியே 100ஆல் பெருக்கி கீழே என்ன பர்சன்ட் ஆண்டு கொடுத்துருக்கோம் அதை வகுக்கணும். இதான ரூலு. அது ஆனால் நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம நம்பரில் ஈஸியாக கழிச்சிடலாம் 1. ஆனால் இங்கே பின்னத்தில் இருக்குது, அதனால் இப்படி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, அது பாருங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு சிம்பிள். இங்கே -1ன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பயப்படவே வேணாம். கீழே இருக்கிற 4 மேலே இருக்கிற 9ஆல் கழிச்சிருங்க. 9ல் 4 போனால் 5ன்னு வரும். அப்படியே மேலே 5 இருக்கட்டும். சரியா? கீழே அப்படியே 4 வச்சுங்க. இவ்வளோதான். சரியா? எப்பவுமே ஒரு பின்னத்தில் 1 கழிக்கணும்னா தான் இது. சரியா? 1 கழிக்கணும் அப்படின்னா மட்டும் இந்த ஸ்டெப் போட்டுங்க. கீழே இருக்கிற 4 மேலே இருக்கிற 9ஆல் கழிங்க. 9ல் 4 போச்சுன்னா 5. கீழே இருக்கிற 4 அப்படியே இருக்கட்டும். அப்போ 5/4. இப்போ நான் கழிச்சிட்டேன். சரிங்களா? பின்னத்தில் 1 அதாவது மடங்கில் 1 கழிச்சு 100ஆல் பெருக்கணும். நான் மடங்கு கழிச்சிட்ட 1. அப்போ 5/4 × 100ன்னு போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ண நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆண்டு போடணுமா? நான் அப்புறம் போகிறேன். ஏன்னா இதெல்லாம் பின்னமாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடிச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு நாள் 4 இல்லைன்னா இப்படி போடுங்க. 4ல் பாதி 2, 100ல் பாதி 50, 2ல் பாதி 1, 50ல் பாதி 25, 5 25 125. ஏன்னா 4 25 100, ஒரு 25 இருக்குது 125. சரியா? அப்போது நாங்கள் பாருங்கள் 125ன்னு போட்டேன். இப்போ இது வரைக்கும் புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இப்போ என்னென்னா நல்லா கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டு மடங்கில் 1 கழிச்சேன். மடங்கு பார்த்தீங்கன்னா 9/4ன்னு கொடுத்தாங்க. அதில் 1 கழிச்சா 5/4ன்னு வந்துருச்சு. மடங்கில் 1 கழிச்சு 100ஆல் பெருகினேன். பெருக்குனா 5/4 இருக்குது × 100 இருக்குது. அடிச்சு கொடுத்தா 125ன்னு வந்துருச்சு. ஓகேவா? 100 பெருக்கிட்டுக்கு அப்புறம் கீழே என்ன பண்ணோம்? கொஸ்டினில் ஆண்டு கொடுத்துருக்காங்களா? எத்தனை ஆண்டு கொடுத்துருக்காங்க? 2 ஆண்டு. 2 வகுத்துக்கணும். அவ்வளோதாங்க. சரியா? அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்தமாரி பின்னம் கொடுத்தா மட்டும் ஸ்டெப்பு போடுங்க. நம்பர்லாம் ஈஸியாக முழு நம்பராக கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், O2 2, R2 12, இங்கே 5 இருக்குது. R2 12 ஆகிடுச்சா? 5 இருக்குது. O2 2, E2 4, 3 6ன்னு வரும். அப்போது E2 4 போயிடுச்சு. மீதி 1 இருக்குது. 1 2ஆல் வகுப்படாது. அப்போ 1 அப்படியே வச்சுங்க. அந்த 1 2ஆல் வகுப்படாததால் அது கீழே 2 வச்சுங்க. அப்போது 62 1/2 ஆன்சர் 62. அவ்வளோதான். இந்த பாருங்க, ஆப்ஷன் சி தான் செய்யணும். அதே கணக்கு தான். நம்ம இந்த ஸ்டெப்பு மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். புரியும் அப்படின்னு நம்புகிறேன். புரியலனா சொல்லுங்கள். அடுத்த கேள்வி இது பார்த்தீங்கன்னா 7th நியூ புக்கில் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் 2023 4 எக்ஸாம் 3 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் வட்டி விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு அசல் P = 100 என வைத்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா புக்கில் இருக்குது. இந்த 7th நியூ புக்கில் இருக்க இந்த அசலை 100ன்னு வச்சிங்கன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் பார்க்காதீங்க. நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த மடங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு அசலுக்கு வேலையே இல்லை. அசலை பற்றி கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க. சரியா? அசல் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, அசலை பற்றி பார்க்க கூட கொடுத்தா கண்டுக்காதீங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் நீங்கள் வளர்றேன். சரி, ஓகே.
இப்போ என்னன்னா அதை விட்டுருங்க, ஒரு அசல் 4 ஆண்டில் 2 மடங்காவது வட்டி விகிதத்தை காண்க. அப்போ என்ன பண்ணோம், மடங்களில் 1 கழிச்சு 100ஆல் பெருக்கி அதுக்கப்புறம் கொடுக்குறது என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்டு கொடுத்துருக்காங்க, என்ன வகுத்துருங்க, அவ்வளோதான். இதான் ஃபார்மேட். அப்போ மடங்கு 2 மடங்கா, அப்போ 2ல் 1 கழிச்சு 100ஆல் பெருக்கி எத்தனை இது கொடுத்துருக்காங்க, 4, அதை 4 வகுத்துருங்க. சரியா, 2ல் 1 போனால் 1, 1 கூட 100 பெருக்குன்னா 100ன்னு வரும், டிவைட் பை 4. சரியா, 4ல் பாதி 2, 100ல் பாதி 50, 2ல் பாதி 1, 50ல் பாதி 25. அப்போ 25 ஆப்ஷன் பி தான் சரியானது. டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருங்க. சரியா, புரியுதுங்களா? சூப்பர். அடுத்தது இப்போ உங்களுக்கு ஒரு ஓமா இருக்குங்க. 2024 + 2014 குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. ஆண்டுக்கொரு என்னதுங்க, ஆண்டொன்றுக்கு 20 தனி வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகளில் தொகை 2 மடங்காகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நமக்கு ஆண்டு கொடுத்துட்டாங்க, மடங்கு 2ன்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்கப்பா அப்படின்னு கேட்டால், இருங்க என்னங்க கேட்குறாங்க, வருடம் இல்லையா, அப்போது இருங்க இது பர்சன்டேஜ் கொடுக்குதுங்க. 20 ஆண்டொன்றுக்கு அப்படின்னும் போது இது மேபி 20% இருக்கலாம், ஏன்னாங்க பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணல. ஆனால் எத்தனை ஆண்டில் 2 மடங்காகும்னு கேட்குறாங்க. சூப்பர். அப்போது 20% தான். மேபி நான் அந்த கொஷின் மட்டும் பார்க்குறேன், ஒருவேளை இங்கே பர்சன்டேஜ் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், நான் பார்த்து சொல்கிறேன். சரி, கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கிறேன். சரி, ஓகே. ஆனால் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இதை உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். அதாவது ஆண்டுக்கு 20% தனி வட்டி கொடுக்குறாங்க, எத்தனை ஆண்டில் 2 மடங்காகும்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜை கொடுத்துட்டாங்க, 2 மடங்கு கொடுத்துட்டாங்க, ஆண்டு கேட்குறாங்க. போடுங்க. ஆப்ஷன் ஏ வந்து 5 வருடம் 3 மாதம், ஆப்ஷன் பி 5 வருடங்கள், ஆப்ஷன் சி 5 வருடம் 6 மாதம், ஆப்ஷன் டி 5 வருடம் 9 மாதம். எல்லாம் 5 வருஷத்தில் தான் இருக்குது. அது 3 மாதமா இல்லை 5 வருஷமா அல்ல 6 மாதமா 9 மாதமானு போடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, கரெக்டாக வரும். சரியா, ஓகே, ரைட். அடுத்ததுங்க பாருங்களேன், இது நானே போடுறேன். 8வது கொஸ்டின் 2017 குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. ஒரு தொகை ஆண்டுக்கு 8% வட்டி விதத்தில் அத்தொகை போல 2 மடங்கு ஆகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ வந்து நம்ம டக்குன்னு போடலாமா, மடங்கில் 1 கழிச்சு 100ஆல் பெருக்கி என்ன கொடுத்தோம் அதை வகுக்கணும். இங்கே 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க, 2ல் 1 கழிச்சா 1, 1ஓட 100 பெருக்குன்னா 100 தான் வரும். அடுத்தது 8, இது பாருங்க, அவ்வளோதான். இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர். பாருங்கள், டக் டக்குன்னு முடிச்சிட்டேன். போக ஸ்பீடு வந்துடணும். சரியா, 8ல் பாதி 4, இன்னும் இருங்க என்னங்க இது, 8ல் பாதி 4, 100ல் பாதி 50, 4ல் பாதி 2, 50ல் பாதி 25. ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். 25 வகுத்தல் 2, 25 வகுத்தல் 2னா 25ல் பாதி 12. ஸோ நம்ம 12.5ன்னு எழுதலாம், 12 1/2ன்னு எழுதலாம். கரெக்டா? பார்த்தா தெரியும், 25ல் பாதி எவ்வளோங்க, 12. சரியா, அது 12.5ன்னு எழுதலாம். கொஞ்சம் ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கலாம். இல்லை 12 1/2ன்னு எழுதலாம். கரெக்டா? அப்போ இப்படி பார்த்தா அது பாருங்க, 12 1/2 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸி. கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். 9வது கொஸ்டின் ஹோம்ஒர்க்குங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எத்தனை வட்டி வீதத்தில் இருந்தால் அத்தொகை 16 வருடங்களில் 2 மடங்காகும் அப்படின்னு 2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு தொகை வந்து ஆண்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் 16 வருஷத்தில் 2 மடங்காகும். ஆண்டும் கொடுத்துட்டாங்க, மடங்கு 2ன்னு கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. போடுங்க. ஆப்ஷன் ஏ 7 3/4, போன கணக்கு மாதிரி போட்டால் கரெக்டாக வரும். ஆப்ஷன் பி 6 3/4, ஆப்ஷன் சி 8 2/3, ஆப்ஷன் டி 6 1/4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது கொஸ்டின் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் ஆன்சர் போடும்போது எந்த கொஸ்டின் நம்பர் போடுங்க, அப்போ தான் என்னால் செக் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததுங்க 2024 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக என்னென்னா, நீங்கள் படிக்கிறேன் பாருங்க. 10வது கேள்வி, தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி விதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்? கரெக்ட். இதில் எனக்கு இப்போ அசல் தேவையில்லை, மடங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு அசல் வேலை கிடையாது, அத்துகிறேன். பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, மடங்கு கொடுத்துட்டாங்க, கேட்கறது ஆண்டுக்கு பதிலாக மாதம் கேட்குறாங்க. அடடா, எப்படி போடுறது சொல்கிறேன். முதல்ல
இந்த இடத்துல ஆண்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? கொடுக்குற மடங்கில் ஒன்றை கழித்து 100ஆல் பெருக்கி அப்புறம் கொடுக்குற பர்சன்டேஜை கீழே போட்டுப்பேன். இதை சுருக்குனா அதுதான் ஆண்டு. கரெக்டாக? அப்போ அதை செய்வோம். அப்போ என்ன ஆகுதுன்னா மடங்கு 2ல் 1 கழிச்சுல இப்பே போட்டுற. இங்கே 2ல் 1 கழிச்சா 1ன்னு வரும். 1ஓட 100 பெருக்குனா 100ன்னு கிடைக்கும். கரெக்டாக? சரி. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் வந்து 8, அதை கீழே போட்டுக்கிறேன். கரெக்டாக? கரெக்ட். இப்போது இந்த 8ல் பாதி 4, 100ல் பாதி 50, அதுக்கப்புறம் 4ல் பாதி 2, 50ல் பாதி 25. கரெக்டாக? அப்போது 25/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? சூப்பர். இப்போது இது இன்னமும் சுருகலாங்க. ஆனால் சுருக்கத்துக்கு முன்னாடி இது சுருகுனா 12ன்னு வரும். கரெக்டாக? அப்படியே இருக்கட்டும். இப்போ என்னென்னா நல்லா கவனிச்சிங்க. இப்போது 25/2ன்னு வந்துருச்சா? இது ஆண்டு. இப்போ எனக்கு என்னென்னா மாதம் கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு வருடன்றது 12 மாதங்க. ஓகேவா? ஒரு வருடன்றது 12 மாதம். இப்போ மாதம் கேட்கறதால நான் என்ன பண்ணிக்கிறேன், இதாக கூட ஜஸ்ட்டு 12 பெருகிட்டா போதுங்க, நமக்கு என்ன ஆகிடும்? வருடமாக ஆகிடும். இதை மட்டும் நோட் பண்ணிங்க. இப்போ நான் போட்டது 25/2ன்னு இருக்குது. இது நான் இன்னும் சுருக்குனா 12 வருடம்னு வரும். கரெக்டாக? இப்போது இது வருடத்தில் இருக்குது, எனக்கு மாதத்தில் வேணும். மாதத்தில் வருஷத்தில் இருக்கிறது மாதமாக மாற்றினா ஜஸ்ட்டு 12 பெருக்குனா வரக்கூடிய விடை மாதம். அப்போ இங்கே பாருங்கள், 2ல் பாதி 1, 12ல் பாதி 6. 6 25 எவ்வளோ? 4 25 100, 2 25 50, 150. அப்போ 150 மாதம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி. 150 மாதம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம நிறைய மாடல் இருக்குது, போட்டாச்சு. அடுத்தது ஃபைனலி உங்களுக்கு ஒரு ஓமாசம் 11 ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு குறிப்பிட்ட தொகை எந்த தனி வட்டி வீதத்தில் 15 வருடத்தில் இரட்டிப்பாகும்? இரட்டிப்புனா 2 மடங்கு. ஆர்எஸ் அகர்வால் புக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் போடுங்க. சரியா? ஆப்ஷன் ஏ 8 1/2, அதாவது 5.5 ஆண்டு வட்டி. ஆப்ஷன் பி 6 ஆண்டு வட்டி. ஆப்ஷன் சி 6 2/3% ஆண்டு வட்டி. ஆப்ஷன் டி 7.5 ஆண்டு வட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா டைப் 1.2. இதுவே கிட்டத்தட்ட 22 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்துனா இன்னும் கண்டிப்பாக 15 நிமிஷம் ஆகும். இந்த காலகட்டத்துக்கு 40 நிமிஷம்லாம் கவனிக்க மாட்டீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த டைப் 1.2 அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதில் எத்தனை கணக்கு இருக்குது? 1 2 3 அதுக்கப்புறம் 4. இங்கே பாருங்கள், 4 ஆச்சு. இந்த கொஷின் மட்டும் படிக்கிறேன். ஏன்னா போன கொஷனுக்கு இந்த கொஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியும். தனிவட்டி விதத்தில் ஒரு அசலானது 15 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகுது எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்கு ஆகும்? 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கேள்வியில் 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. இது 7th நியூ புக்கில் இருக்குது. ப்ளஸ் 2024 டிஎன்பிசி எக்ஸாம் ஆர்எஸ் அகர்வால் புக்கெலாம் இருக்குது. சரிங்களா? ஸோ மொத்தம் 6 கணக்கு இருக்கு. ஸோ அதனால் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோ. சரிங்களா? ஸோ நான் பிளேலிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். 2026 குரூப் 4 தனி வட்டி அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ கூடவே வாங்க, அரசு வெளியோடு போங்க, ஓமாசம்லாம் ஆன்சர் பண்ணிட்டு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.